பிரதர் ஜென்ரல் வார்டுக்கு ரொட்டீன் போனீங்க? போனேன் சார். சரவணன் பேஷண்ட் டேப்லெட் போட்டாங்க? டேப்லெட் போட்டாங்க. காலையில் வைட்டல்ஸும் பிபி செக் பண்ணி நார்மலாக இருக்குது சார். அட்டெண்டர் வந்தாங்க? வந்தாங்க. காலையில் பார்த்துட்டு இப்போ வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறோம். ஓகே பிரதர். ஓகே. யாருமா நீங்கள்? வணக்கம்யா. வணக்கம். என் பிள்ளைங்க தான் சேர்த்துருக்காங்க. அவனை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்து பார்த்தேன் யாரையுமே காணோம். உட்காந்து. பையன் பேர் என்னப்பா? சந்தோஷங்கய்யா. நல்லா தான் இருந்தா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். இந்தா சாப்பிடு. ஏன் சாப்பிடாம ரூம்ல அடங்கி கிடக்குற? 2 நாளா வேலைக்கு வேற போகல, என்னாச்சு? சரி சாப்பிடு. சாப்பிடுப்பா. சாப்பாடு வேணாம். ஏன் வேணாம்? நீங்க இது விதமா கலந்துருக்கீங்க. பெத்த அம்மாவே இப்படி பண்ணுவேனா? சாப்பிடு. வேணாம். சாப்பிடுன்னு சொன்னேன். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? தயாரிங்களா? அவனுக்கு தான் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு. அதனால என் மானம் போகுது, என் குடும்பம் மானம் போகுது, எல்லாம் தலைக்கு ஆணிங்களா அனுபவிங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? என் பையனை கொல்ல பாக்குறீங்களா? எங்க அம்மாவும் இப்படிதான் இருந்தா, இப்ப அவ்வளவு பேர் சேர்ந்துட்டா. ஐயோ கத்துறது நிப்பாட்டிடலாம். இப்படி கத்திட்டு இருந்தா அக்கம் பக்கத்துல பாக்குறது என்ன நினைப்பாங்க? அவனுக்கு ஏதோ பேயே பிசாசா பிடிச்சிருக்கு. கூட்டிட்டு போயிட்டு விபத்து பண்ண சரியா போகுது. அதை விட்டுட்டு கத்தி ஊற கூட்டிட்டு இருக்கீங்க. நீங்களே பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துருவீங்க போல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏனே அப்பா அம்மா வந்து ஒண்ணு தெரியுதா? நீ மானே படிச்சிருக்கலனே. ஏதோ மனநல பிரச்சனை மாதிரி தெரியுது. சும்மா அதை விட்டுட்டு பேய் பிடிச்சது பிசாசு பிடிச்சிருச்சுன்னு அவனோட வாழ்க்கையை தொலைக்க போறீங்க நீங்க. சரி என்னப்பா பண்ண? அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல ஆஸ்பத்திரி இருக்குப்பா, அங்க வேணும்னா நம்ம கூப்பிட்டு போலாம்ப்பா. என்னண்ணே இன்னும் தூங்கலையா? அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனா எல்லாம் சரியாயிரும்னே. அடுத்தவன் 1000 சொல்லுவானே, நீ அதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதனே. என்ன பிரச்சனைக்காக வந்துருக்கீங்க? சரியா இருக்கு, வீட்டுல சரியாவே இருக்காங்க, வீட்டுல பல பிரச்சனை உசுறு வாங்க. நீங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டே பேச கொஞ்ச நேரம் வெளில வைக்க முடியும். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேற என்னென்னலாம் பண்றாங்க? இதே சமையல் வைக்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன எது கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். தனியா பேசுறான், தனியா புலம்புறான். சாப்பாடு கொடுத்தாலும் ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன் சாப்பிட மாட்டேறாரு? சாப்பாடுல விஷத்தை வச்சு என்னைக்குள்ள பக்கறின்னு சொல்றான். பெத்த அப்பா அம்மாவே சந்தேகப்படுறான். இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்போது ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அது 1 வருஷத்துக்கு முன்னாடி வைரல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆனது. 2 மாசம் வீட்டிலே இருந்தாங்க. நாங்களும் சரியான பிறகு வேலைக்கு போவான்னு நினைச்சிட்டு இருந்தோம் சார். ஆனா அவன் வேலைக்கு போகாம 6 மாசம் வீட்டிலே இருந்தார் சார். இந்த மாதிரி பிரச்சனை உங்க குடும்பத்துல வேற யாருக்காச்சும் இருந்திருக்கலாம்? இருக்கு சார். அப்பா சொல்லிக்கலாம், பாட்டிக்கு வீட்டுல நடந்த சண்டைக்கு அப்புறம் 2 பேரும் என் மயனை சேர்த்து விட்டாங்க. நீங்களே சொல்லுங்கய்யா, இந்த மாதிரி இடத்துல கொண்டாந்து சேர்த்தா இந்த ஊர் உலக என் குடும்பத்தை பத்தி என்ன பேசும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி புதுசா தெரியாச்சு. போலாம் விட்டாங்க. என்னது அதெல்லாம்? இதெல்லாம் நானே பண்ணதுமா. இங்க இதெல்லாம் வரைய சொன்னாங்க. ஓ நல்லா இருக்கே. ஏன் வரைஞ்சு? ஆமாம்மா. இவன் தான் என் பிள்ளை. சார் உனக்கு முன்னாடி தெரியுமாம்மா? தெரியுமே, நேருவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். இவர் தான் எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர். டாக்டரா? ஆமாம்மா. சரி கிளம்பலாமாய்யா? இந்த பில் மட்டும் கட்டிட்டு வந்துடுமா? சரி போயிட்டு வா. மனுஷனுங்க ஐயா, நீங்க வேலை பார்க்குறேன்னு தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா, இதெல்லாம் பழகி போச்சுமா. எல்லாரும் இது பொதுவாக சொல்கிறது தான். இந்த சமூகத்தில் மனநோயால் பாதிக்கப்பட்டவங்கள அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பில்லி சொல்லி வச்சுட்டாங்கன்னு ஒதுக்கி தாம்மா பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒதுக்கி பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்களுக்கு தேவையான கேர் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்கள நல்லா ஆதரவாக பார்த்துக்கணுமா. இப்போ கூட பாருங்கள், உங்கள் பிள்ளைய பற்றி நீங்கள் யோசிக்கல, ஊரில் சுற்றி உள்ளவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பற்றி தானே யோசிக்கிறீங்க. நடவடிக்கையில் ஏற்படுற மாற்றங்கள்னால தான் அவங்கள நம்ம தப்பாக பார்க்குறோம், தனியாக ஒதுக்குறோம். அதுவே அவங்கள மேலும் கஷ்டப்பட வைக்குது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்படுறது ஆதரவும் அரவணைப்பும் தாங்க. கூட நம்பிக்கைக்கு பின்னாடி போகாமல் நம்பிக்கையை விதைங்க.